ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்னன்ட்டு பார்க்கலாம். நான் அந்த ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, "ஏம்மா அது பிடிக்கலைங்கிற, மறுபடியும் ஏம்மா இங்கேயே போய் வேலை பார்க்கணுங்கிற?" அப்படின்னோடனே, "இல்லைம்மா, எனக்கு வேலை பார்க்குறதுங்கிறது இது இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் செய்ய முடியும். அப்படிங்கிறப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் பார்த்துக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்குமா. நான் அதுக்காக யாரையும் குறை சொல்லலை. நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம சொல்லிட்டு போயிட்டுருக்க வேண்டியதா." அப்படின்னோடனே, "சரி சரி விடுங்க. அதுக்காக யாரையும் நீங்கள் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. குறை சொல்கிறது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்காக நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள ஒரு குழப்பமாக நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது." அப்படின்னாங்க. ஆமாம், அதெல்லாம் இதுக்கு மேலே எந்த இதுக்காகவும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது உங்களுக்கு இல்லாமல் போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "சரி சரி, அதுக்காக நீங்கள் ஏன் கவலைப்பட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் சரியாயிடும். போக போக நம்மளுக்கான இதுங்கிறது ஒரு இது கிடைக்க தான் செய்யும். கிடைக்காம இருக்காது. இப்போதைக்கு மனசு ரொம்ப நம்மளுக்கு இதாக இருக்குது. ஆனால் போக போக எல்லாம் சரியாகுமா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது எதுவும் சரியாகுதோ இல்லையாம்மா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி மனசை மாற்றிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான். ஏன்னா சரியாகுதோ இல்லைனாலும் அதுக்கு தகுந்த ஒரு சூழ்நிலையை நம்மளாம் இது பண்ணிக்கிட்டு அதுக்காக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான் அப்படின்னோடனே, "சரி விடுங்க. அதுக்காக நம்ம யாருக்கும் எதுக்காகவும் இது சரி அது சரின்ட்டு நம்ம சொல்லிட்டு போக முடியாது. எல்லாம் சரியாகிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வரும். அதுக்காக நம்ம அதுக்கு பொறுமையாக இருந்து பார்த்துக்கணும். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையா இருந்தாலும் சாதிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்மளால் எதையும் மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது." அப்படின்னோடனே, "சரி விடுங்க. அதெல்லாம் நடக்கிறது நடக்கட்டும். நம்ம பார்த்துக்கலாம். நடக்கிற விஷயங்கள நடக்கிறத பார்த்துக்குவோம். அதுக்கு மேலே நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் குழப்பத்தில் இருந்தோன்னா உன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, செய்ய முடியாது." அப்படின்னோடனே, சரி அதையே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை முடிஞ்ச அளவுக்கு பார்த்து முயற்சி பண்ண வேண்டியது தான். முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இப்போ இருக்கிற நிலமைய சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் சரி பண்ணலாம் பண்ணலாம். பண்ணாத விஷயங்கள்ங்கிறது நம்மளுக்காக நம்மளா இது பண்ணிக்கிறது தான். அதுக்காக நீங்கள் யாரையும் குறை சொல்கிறதுக்கான தருணங்கிறது இல்லை. போக போக எல்லாம் சரியாகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வரும். வராமல் இருக்காது. எல்லாம் சரியாகும். நம்மளும் ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வருவோம் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும். அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க. அதெல்லாம் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இவங்க சொல்லி காமிச்சோன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொல்லி காமிச்சோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இது அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனசு இதாக இருக்கும். மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அதை பற்றி பேசுறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. எல்லாமே சரியாக நடக்கிறதுக்காக நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்க வேண்டியதான். அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் சரியாக வருமா, நீங்கள் ஒன்றும் அதையே நினச்சிக்கிட்டு இருக்க வேணாம். எல்லாமே அக்செப்ட் ஆகிட்டு நம்ம அடுத்த ஒரு இதை நம்ம நோக்கி போகிறதுக்கான இதுங்கிறது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே சரியாக இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, சரி சரி விடுங்க. அதுக்காக நம்ம யாரையும் சரியாக புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத தாண்டி புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கல அதை தாண்டி நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.